வணக்கம். பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வகை ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுமே வரக்கூடிய டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு சொன்ன இந்த விஷயத்த நீங்க பண்ணியாகணும். இல்ல அப்டின்னா உங்களுடைய கார்ட்ல இனி பொருட்கள் வாங்க முடியாது. இத பத்தி முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசானது பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை, என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை மற்றும் ஏஏஒய்ன்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டை இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே குறிப்பா வரக்கூடிய டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ள கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளயுமே நீங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு, நீங்க உங்களுடைய பயோமெட்ரிக்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ரேஷன் கடைகள்ல இனி பொருட்கள் வாங்குறதுல சிக்கல் ஏற்படலாம். ஏன் பொருட்கள் கூட தராம போலாம். ஸோ, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 நாள் தான் பார்த்தீங்கன்னா, டைம் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இலவசமாக அரிசி வாங்கக்கூடிய அரிசி அட்டைதாரர்கள் அனைவருமே இத கட்டாயமா பண்ணியாகணும். பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னா, உங்களுடைய கைரேகை பதிவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால நீங்க ரேஷன் கடைகள்ல போயிட்டு பொருட்கள் வாங்கும்போது, உங்களுடைய கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ, தமிழக அரசு அதெல்லாம் மாத்தி எப்ப ஸ்மார்ட் கார்டு குடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறமா மிஷின்கள் மூலியமாக உங்களுடைய கைரேகை வச்சு பயோமெட்ரிக் முறையில பொருட்கள் வழங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயோமெட்ரிக் மட்டும் வச்சிருப்பாங்க. அதாவது குடும்ப தலைவியினுடைய பயோமெட்ரிக் மட்டும் அந்த ரேஷன் கார்ட்ல இருக்கும். இதனால என்ன சிக்கல் ஏற்படும் அப்டின்னா, அந்த குடும்ப தலைவி மட்டும் தான் அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் வாங்க முடியும். அவருடைய கணவரோ, இல்லன்னா அவர்களுடைய பிள்ளைகளோ பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. இதுக்காக தான் தமிழக அரசானது அந்த ரேஷன் அட்டையில உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் அப்படிங்கிறத வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இத வந்து நீங்க எங்க போய் பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நியாய விலைக் கடை, அதாவது நீங்க எந்த ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்களோ, அங்கேயே போயிட்டு உங்களுடைய ரேஷன் அட்டை மற்றும் எத்தன குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களோ, அவங்களுடைய எல்லா ஆதார் அட்டையுமே பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஸோ, அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய கைரேகைய பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன்ல ஏத்துவாங்க. ஸோ, அதுக்கப்புறமா உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருனாலும் சரி, பொருட்கள் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், குழந்தைகளுடைய கைரேகையெல்லாம் பதிவு பண்ண முடியுமான்னு. ஆனா, ரேஷன் அட்டையில குழந்தையினுடைய பெயர் ஏத்திட்டாலே, ஸோ அவங்களுடைய கைரேகையும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுவாங்க. அவங்களுமே பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த முறைய பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ள பண்ணணும் அப்படின்னு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்ட மக்களுக்காக. ஸோ தமிழ்நாடு முழுக்கையுமே பார்த்தீங்கன்னா இது பொருந்தும். ஒருவேள தமிழக அரசானது இந்த தேதிய நீட்டிச்சாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க பொருட்கள் வாங்கிக்கலாம். ஆனா, தமிழக அரசானது இப்போ வரைக்குமே டிசம்பர் 25 தான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அனைத்து மாவட்ட மக்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் முறைய அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, தமிழக அரசானது ரேஷன் அட்டைய முன்னிறுத்தி தான் பார்த்தீங்கன்னா, எல்லா திட்டங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, உதவித்தொகை குடுத்துக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் உதவித்தொகையாகட்டும், மற்றும் இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, பரிசு தொகுப்பு குடுப்பாங்க. இலவச வேட்டி சேலை குடுப்பாங்க. அடுத்ததாக குறிப்பா பொங்கலுக்காக நிவாரணமா ரூ. 3000 குடுக்கலாமா? இல்லன்னா ரூ. 5000 குடுக்கலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா வெளியாகும். அந்த தகவல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அவங்கட்டயும் சொல்லுங்க. இந்த மாரி ரேஷன் அட்டையில பயோமெட்ரிக் முறைய அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. நன்றி.